Bonjour à tous. Aujourd'hui, c'est 10 septembre 2025. Today it is 10th September 2025. இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை காலை அன்னை வழி பிரெஞ்சு பயில்களை நாம் தொடர்கிறோம். இதில் மனித இறை அன்பும் மனித அன்பை பற்றிய அருள் வாக்குகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். On parle toujours des droits de l'amour. Mais l'amour n'a qu'un droit, celui de se donner. ஓங்கிறது ஓஎன்கிறது இங்கிலீஷ்ல ஓஎன்இ அப்படின்னா அதுக்கு பொருள் புரியும். ஒன் ஸ்பீக்ஸ். இப்போ பொதுவா சொல்லணும் ஒன் ஸ்பீக்ஸ் பிரெஞ்ச் இன் பிரான்ஸ். அப்போ பிரான்சில் பிரெஞ்சு பேசுவார்கள் அப்படின்னு பொதுப்படையா சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வி அப்படின்னு டபிள்யூஇ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு இதை பயன்படுத்துவோம். ஆனா இது தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வரும், மாதிரி வரும். ஆனா அதோட பொருள் வி ஸ்பீக்ங்கிற மாதிரியும் வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவர்கள் பேசுகிறார்கள் அந்த மாதிரி எப்படி வேணா நிறுத்திக்கலாம். பொதுவான சொல்லுது. பார்ல அது பார்லே அப்படிங்கிற வார்த்தையில பேசுதல் அப்படின்னு வரும். நீங்க அந்த பார்லே பிஸ்கட்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அதுக்கே அந்த பார்லே அந்த மேல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சம் கூட இருக்கும். அது என்னன்னா பேசிக்கிட்டே அதை டீ சாப்பிட்றது, பிஸ்கட் சாப்பிட்றது, டீல பிஸ்கட்டை போட்டு சாப்பிட்றதுங்கிறதுக்காக பிஸ்கட்டுக்கே அந்த பேர் அதனாலதான் வருது. ஸோ பார்ல toujours always தே துருவா. துருவாங்கிறது ரைட்டுங்கிறது இங்கிலீஷ்ல வரக்கூடியது. தமிழ்ல உரிமைங்கிற சொல் வேற, வலதுங்கிற சொல் வேற. ஆனா இங்கிலீஷ்லயும் பிரெஞ்சுலயும் துருவான வலது பக்கம்ங்கிற பொருளும் வரும், உரிமை என்ற பொருளும் வரும். அப்போ இந்த இடத்துல பக்கத்தை குறிக்கவில்லை, உரிமையை குறிக்கும். ஓ பார்le toujours des droits de l'amour. The l'amour அப்படின்னா ஆஃப் த லவ், அன்பின் உரிமையை பற்றி அவர்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அன்பிக்கிறப்ப நான் அன்போடு இருக்கிறேன், நீ எனக்கு இது செய்யணும், நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அதோடைய பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னை என்ன சொல்லுங்க, மேனா பட், ஆனால் l'amour n'a qu'un droit. இங்க ஒரு வித்தியாசமான இது இருக்கும். என் போட்டா பொதுவா நம்ம அதை ஒரு நெகட்டிவா பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல நர்ன்னு வந்ததுன்னா எண்ணி, அதான் இங்க அப்பாஸ்ட்ரோஃபி இருக்கனால எண்ணி இல்லைன்னு நினைச்சுட்டாங்க. அது ஏ வந்ததுனால ஈ எடுத்துட்டாங்க. ஸோ நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க தயவு செய்து எழுதிக்கங்க. என்இ டாட் 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 QUE அப்படின்னு இருந்தா ஒன்லிங்கிற அர்த்தம் வரும். அது மட்டும் அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ l'amour நானா இட் ஹாஸ் ஒன்லி துருவா, அதுக்கு ஒரே ஒரு உரிமை தான் இருக்கு. மே l'amour n'a qu'un droit. நான் துருவானா ஒரு உரிமை. அந்த காங்கிறது நாக்காங்கிறது அந்த ஏ இருக்கிறது ஹேஸ்னு வரும். The love has only one right. அது என்ன ரைட் அப்படிங்கிறது அது கோலனுக்கு அப்புறம் வருது. கோலனுக்கு பிரெஞ்சுல the point அப்படிங்கிற புனா புள்ளி, ரெண்டு புள்ளி இருக்கிறதுல the point அப்படிம்பாங்க கோலனுக்கு. செல்வி அப்படின்னா அந்த அதற்குன்னு அர்த்தம். அத தன்னைத்தானே அளிக்கும் ஒரே ஒரு உரிமை மட்டுமே இருக்குமே தவிர வேற எந்த உரிமையும் கிடையாது. On parle toujours des droits de l'amour, mais l'amour n'a qu'un droit, celui de se donner. தன்னை அளிப்பது மட்டுமே அதற்குரிய உரிமை. இதுதான் அன்கண்டிஷனல் லவ்க்கெல்லாம் இதுதான் மெயின் திங். இங்கிலீஷ்ல they always speak of the rights of love, but love's only right is the right of self-giving. இதோட தமிழ் நாம் எப்போதும், அதான் இங்க நாம்னே போட்டுட்டாங்க பாருங்க, இந்த வீங்கிறத பொருளை எப்போதும் அன்பின் உரிமைகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் அன்புக்கு ஒரே ஓர் உரிமைன்னு எழுதணும். ஒரு உரிமைங்கிறது நல்ல தமிழ் அல்ல. எப்படி இங்கிலீஷ்ல ஏ ஆன் வருதோ இப்போ உயிர் எழுத்துல சொன்னா ஓர் தான் வரணும். ஓர் உரிமை உள்ளது, தன்னைத்தானே கொடுக்கும் உரிமை. நிறைவு செய்வோம். Merci à tous, merci à la mère, merci à Sri Aurobindo.